காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்கள். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களை புதுசாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதே சமயத்துல நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக அதிகமான தடைபட்ட விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வாய்ப்புகளை கொடுத்து தொழில்ல இருக்கக்கூடிய வருமானங்களை பெருக்கி அந்த வருமானங்கள் மூலமாக அதிகமான ஒரு நல்ல லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான், அதாவது 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான், உங்களுடைய 4ஆம் இடத்துல, அதாவது விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான். உங்களுடைய இந்த என்ன சொல்றது, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமே உங்களுடைய ராசி தான், விருச்சிக ராசி தான். அதுல இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திர அன்பர்கள் தான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு அந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் வருமா மேடம், தேவையில்லாத இடையூறுகள் வருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சில விதமான செயல்பாடுகள்ல உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படி அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மகாபாரதத்திலேயே கிருஷ்ணர் என்ன செய்தாரு, சூதுவாது செய்துதான் அந்த தர்மத்தை நம்ம காக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த போரிட வச்சு ஜெயிக்க வச்சாரு. அதே மாதிரிதான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும்போது, அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில ஒரு சூதுவாதோட நீங்க உங்களுடைய காரியங்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக அதிக அளவுல ஒரு சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத பண மழையையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அதே சமயத்துல சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 இருக்கும். இந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய ஒரு பெருமளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2025ல பாத்தீங்கன்னா தொழில் செய்வங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக அதிகமான கடன்களை அனுபவித்துட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு இந்த தொழில ஏதோ ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் தோணுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் செஞ்சுக்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்துட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுட்டே வாங்க. இல்ல உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய ஜோதிட அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக ஏதாவது சின்ன ஒரு பூஜைகளை செஞ்சுக்கோங்க. அந்த தொழில் ஸ்தாபனத்துல ஒரு பூஜைகளை செஞ்சுக்கிட்டீங்கன்னா தடைகள் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், இந்த மாதிரியான சில உக்ர தெய்வங்களினுடைய பூஜைகளை செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருமளவு பாதிப்பு இருக்காது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமான ஒரு வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல இருந்து வரக்கூடிய
வருமானம் கூட வரும் உங்களுக்கு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். சில பேர் நிறைய ஒரு தொழில் செய்வீங்க, ஒரு தொழில் இல்லாம 2 தொழில் செய்வீங்க. அந்த 2 தொழிலையும் இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க இந்த ராஜயோகம்னு சொன்னேன் இல்லையா, திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா தேவையில்லாத அபாயங்களை இந்த காலகட்டத்துல சந்திக்க நேரிடும். மத்தபடி வேற எந்த விஷயத்துலனாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பல மடங்கு உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள். விசாக நட்சத்திரம் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, குழந்தை பேரு பிரச்சனையும் இருக்கு. இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பேர் புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர்ல தடை இருக்கும். அதற்காக நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இதனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால குழந்தை பேருன்றத வரும்போது வரட்டும். நீங்க அதுக்காக ரொம்ப பிரயத்தனம் எடுத்து உங்க உடம்பையும் புண்ணாக்கிக்கிட்டு சில விஷயங்களை செய்தீங்கன்னா அது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் பெண்களுக்கு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. 2026ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அது போக பெண்களுக்கு நிறைய வருமான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். உங்களுடைய வேலையில அதிகமான ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, வருமான உயர்வு, நீங்களே குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த வருமானம் உங்களுக்கு உயர்வடைவதற்குரிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 விசாக நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது. எல்லாமே நம்ம கோச்சார ரீதியாக பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்களை, தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தினா என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசாபுத்தின்றது இந்த கோச்சார கிரகங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முதன்மை கிரகங்களாக தான் இருக்குது. இந்த முதன்மை கிரகங்களை வச்சுதான் அந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே செயல்படுது. இப்படி நவ கிரகங்களுக்கும் தலைவனாக அந்த சூரியன் செயல்படுதோ அதே மாதிரிதான் இந்த நவ கிரகங்களுக்கும் தலைவனாக தான் இந்த தசாபுத்தி கிரகங்கள் செயல்படுது. அந்த கிரகங்களினுடைய பலன்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே இந்த வருட பலனு, மாத பலன் இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள இப்படிதான் இருக்கும், இந்த ஆண்டுக்குள்ள இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத நண்பர்களும் இந்த விருச்சிக ராசியில இடம்பெறுவார்கள். இந்த அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான திறமைகளை உடையவர்கள், அளவுக்கு அதிகமான அறிவாற்றலை உடையவர்கள் தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். அனுஷம் நட்சத்திர அன்பர்களிடம் நீங்க சாதாரணமா போட்டி போடவே முடியாது. அந்த அளவிற்கு திறமையும் ஒரு பெரிய அளவுக்கு நாலேஜும் இருக்கிறவங்க தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். அவர்களை பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் இல்லையா, அதனால ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல டேலண்ட் இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள். என்ன டேலண்ட் இருந்தாலும் எங்களுக்கு 2 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் எங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா டெக்னிக்கலா இல்ல தொழில் ரீதியா இல்ல வேலை ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்தித்த இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இடியா வந்து நிக்கிற அளவிற்கு பெரிய பெரிய பின்னடைவை சந்தித்தவர்கள்னா நீங்க தான், அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அபாயமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு குடும்பம் ரீதியான பிரிவுகள் உங்களுடைய மன உளைச்சலை ஆளாக்கியிருக்கும். ஏன்னா 7.5 சனியின் பொழுதுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தவிப்பவர்கள் நீங்க அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த 7.5 சனியின் பொழுது கொடுத்த அந்த பிரிவு பாத்தீங்கன்னா இன்னும் நாள்பட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய அது குறைந்த பாடு இல்லை. அந்த அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை, பேரிடரை கொடுத்துருச்சு அந்த 7.5 சனி. அந்த குடும்ப முறிவுல இருந்து வெளியில வருவோமா மாட்டோமா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு
தருணத்திற்கு நீங்க இருக்கிறீங்க இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். உங்களுடைய திறமை எல்லாமே ஒரு கட்டுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய திறமையை யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த திறமைகள்ல ஒரு முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அது எல்லாமே இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். 2025 பாத்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் ஒரு புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த எல்லா அருளையும் கொடுத்து, எல்லா ஆடம்பர வாழ்க்கையும் கொடுத்து, சில பலவீனமான ஒரு உடல் சுகவீனங்களை கொடுத்தாலும் மத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல எனர்ஜியோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல என்கிட்ட ஒரு நிறைய கிளையன்ஸ் பார்த்திருக்கிறாங்க. அந்த கிளையன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு, மேடம் என்னுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நானு என்னுடைய தொழிலை இழந்துட்டேன், மிகப்பெரிய அளவுல என்னுடைய குடும்பத்தை இழந்துட்டேன், என்னுடைய தொழில் குடும்பம் போனாலும் போட்டோம், என்னுடைய குழந்தைகளாவது என் கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவோடு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். அந்த எதிர்பார்ப்பும் இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நிலைமைக்கு இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்கக்கூடாததெல்லாம் இழந்திருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தெல்லாம் இழக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு நிர்கதியாக உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்ல. உங்களை இந்த அளவுக்கு நிற்க வச்சவங்களே பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களாகவோ இல்ல உங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பத்தார்களாகவோ இல்ல உங்களுடைய உடன் பிறந்தவர்களாகவோ அவர்களாக தான் இருப்பாங்களே ஒழிய வெளியில இருந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு உங்களை சார்ந்தவர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி உங்களைய தனி காட்டுல உங்களுடைய நடுத்தருவுல விட்டுட்டு போனவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2025 உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நம்ம யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கணுமோ இன்னைக்கு அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னுடைய பிரிந்த குடும்பம் எனக்கு ஒன்று சேர்ந்துருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். நிறைய பேர் விவாகரத்து வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதற்குண்டான ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னீங்கன்னா மறுமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த 2025 இருக்கு. மேடம் 50 வயசு ஆயாச்சு, இன்னுமே எனக்கு மறுமணம் செஞ்சு நான் என்னத்த இருக்கணும்? என்னதான் வயசு ஆனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு துணை எப்போதுமே ஒரு மனசு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த துணை தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 அமைய போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல நீங்க மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உள்நாடு அதாவது உங்களுடைய சொந்த ஊரை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சொந்த ஊர்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். அங்கேயே சொந்தமாக ஒரு வீடு கட்டி அங்க நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா சொந்த ஊர்ல நிறைய அவமானங்களை பட்ட அன்பர்கள் நீங்க தான், அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு இந்த 2025 அந்த சொந்த ஊர்ல ஒரு கொடி நாட்டணும். எப்படி நம்மளுடைய எல்லையில நம்மளுடைய இந்திய கொடியை நாட்டுறோமோ அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஆசை தான் எல்லோருக்குமே. நம்மளுடைய சொந்த ஊர்ல நம்மளுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்கணும், நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே நினைப்போம். அதற்கு உண்டான ஒரு கற்பனை எல்லாமே ஒரு நிஜத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள். இதை யாராவது சொன்னா அவங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும். என்னன்னா அந்த திறமைய அவங்களை வெளியில காட்டாம நீங்க ஆக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை, அந்த அனுஷம் நட்சத்திர பெண்களை பாத்தீங்கன்னா தலையில குட்டி 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 உங்களை வெளியில வர விடாம ஆக்கிட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது இவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக தான் ஆக்கி வச்சிருக்குது. ஒரு ஆக்கிரமிச்சு எப்படி ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த சொந்த ஓனரை அங்க வரவிடாம ஆக்குறாங்களோ அந்த அளவிற்கு தான் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய பெண்களினுடைய திறமையை வெளிக்காட்ட விடாம
விடாமல் அடைத்து வைப்பவர்களே அந்த குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் தான். அந்த அளவிற்கு இந்த 2025 அனுஷ நட்சத்திர பெண்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடம். யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு நீங்க ஏதாவது ஒரு காசு வேணும்னா மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இன்னைக்கு நேரத்துக்கு இந்த 2025ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பெண்கள் எல்லோருமே நீங்களே சுயமாக சம்பாதிச்சு உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. உங்களை நம்பி உங்க குடும்பத்தார்கள் இருக்க போறாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பெண்களுக்கு இருக்க போகுது. அனுஷ நட்சத்திர பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு சில பலன்கள் கிடைச்சிருக்காது. மேடம் எனக்கு உண்டான பலன்கள் கிடைக்கல, என்னுடைய கல்லூரி பருவத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கல, எங்களுடைய வயதானவர்களுக்கு உண்டான பலன்களை எப்போதுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் அவங்க எங்களுக்கு கமெண்ட்ல வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, என்னுடைய நேரமின்மை காரணமாக நான் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த நிமிஷத்துக்குள்ளதான் சொல்லணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறை இருக்கு. அந்த ஒரு நேரமின்மை காரணமாக ரொம்ப ஷார்ட்டா யார் யாருக்கு முக்கியமா இருக்கணுமோ சொல்லணுமோ அந்த கணிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியமா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியாக நான் கணிச்சு வச்சிருப்பேன். அதனால அவங்களுக்கு எல்லோருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி என்னால முடிஞ்ச ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லியிருக்கிறேன். பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 65 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும், இல்ல ஒரு 20 வயசு இருக்கிற நபர்களே 25 வயசு இருக்கக்கூடிய நபர்களே பார்ப்பாங்க. எங்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இந்த 60 வயசு 65 வயசு இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா, என்னுடைய குழந்தை, அந்த குழந்தை இன்னமும் அவங்களுக்கு குழந்தைதான், என்னுடைய குழந்தை என் கூட சேருவாங்களா, என்னுடைய குடும்பம் என்னோட சேருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே நீங்க தனியா என்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு உண்டான நம்பர் கீழே இருக்கு. இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா நான் தான் எப்போதுமே எடுப்பேன், வேற யாருமே எடுக்க மாட்டாங்க. எனக்கு உண்டான பணிகளை நான் மட்டுமே செய்வேன், யாரையும் உதவி நாடி நான் செய்ய மாட்டேன். அதனால நீங்க எப்போதுமே என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம். ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கலாம், இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியா கேட்கணும்னா தாராளமாக நீங்க கேட்டுக்கலாம். அதற்குண்டான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பேசுங்க. அப்பாயின்மெண்ட்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சுலாம் கிடையாது. ஒரு நாளே, அதாவது இன்னைக்கு நீங்க எல்லாம் முழு அனுமதி பெற்றுட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க தாராளமா பாத்துக்கலாம். அந்த டைம் லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க ரொம்ப ஷார்ட்டா கேட்டுக்கலாம். கேட்டு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு முழுமையான தகவல் வரும். அதனால நீங்க வாட்ஸ்அப்ல தயவு செய்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்டுக்கு வாங்க. 8ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த 3வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசியில கேட்டையினுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அதனால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருப்பீங்க. வாழ்க்கையில அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. அந்த அளவிற்கு பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள். இதுல எங்க திறமையும் நேர்மையும் அடுத்து பாத்தீங்கன்னா திடமும் இருக்குதோ அங்கதானே அதிகமாக சோதனைகள் வரும். அதே மாதிரிதான் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா நேர்மைக்கு விசாக நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா திடத்துக்கு அனுஷ நட்சத்திரம், திறமைக்கு அனுஷ நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா மன உறுதிக்கு கேட்டை நட்சத்திரம், திறமைக்கும் கேட்டை நட்சத்திரம். இப்படி எல்லா நட்சத்திரமும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த ராசி என்பர்கள் அதிகமான துன்பங்களை அனுபவிச்சுதானே தீருவாங்க. அங்கதானே நமக்கு கடவுள் சோதனையே கொடுப்பாரு. கெட்டவங்களுக்கு எல்லாம் சோதனை கொடுக்க மாட்டாரு. நல்லவங்க எங்க இருக்கோமோ அங்கதான் நமக்கு சோதனை கொடுப்பாரு. அதனால என்ன பண்ண போறாரு, இப்போ கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் உங்களை கடவுள் கைவிட மாட்டார். அதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். புதன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா
குட்டி புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி குட்டி சுக்கிரனோ அது மாதிரி புதனும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கிரகம். இந்த புதன் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா திறமைகள், அறிவு, நாலேஜ், ஒரு சின்ன ஒரு கடுகு கிடைத்தாலும், ஒரு சிறு துரும்பு கிடைத்தாலும் அது பெரிய ஒரு ஆக்கக்கூடியவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த மாதிரிதான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களும் எந்த விதமான வாய்ப்பையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. எது கிடைச்சாலும் அதுல ஒரு சின்ன வருமானம், இந்த நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம 70,000 சம்பாதிக்கணும், 2 லட்சம் சம்பாதிக்கணும், அந்த ஒரு வரைமுறையே கிடையாது. எனக்கு 5,000 ரூபாய்னாலும் வருமானம் தானே அப்படின்னு நினைச்சு அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள். ஆனா இவங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு வருமானம் வந்துரும் அப்படின்னு நினைச்சு சில வேலைகள்லாம் செய்வாங்க. நம்ம ஆட்கள் எப்படி நம்ம ஃப்ரீயாவே எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுல திறமைசாலிகள். அதுல ஏமாந்தவங்க இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான். நம்மளுடைய உறவினர் தானே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளுடைய நண்பர்கள் தானே, நம்மளுடைய சக ஊழியர்கள் தானே, இப்படின்னு இவர்களுக்கு செஞ்சே பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வருமானமே இல்லாம நல்ல ஒரு சேவை சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த வருமானமும் வந்திருக்காது, அவங்களுக்கு சரியானதும் ஆயிருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் திறமைசாலிகள் நம்ம கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான். ஆனா வெளியில கேட்டை நட்சத்திரம்னா என்ன பேரு? கேட்டை நட்சத்திரம் கோட்டையை ஆள்வான். எங்க ஆள்றது? வீட்டையே ஆள முடியல, அப்புறம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆள்றது அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகள்ங்க. உங்களுடைய பொறுமைக்கு அளவே கிடையாது. எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன திட்டுனாலும், என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொன்னாலும் அப்படியே நிப்பாங்க. என்ன செஞ்சாலும் சரி, அந்த மேலதிகாரிகளே அரண்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஒரு பொறுமைசாலிகள். இந்த பொறுமை உங்களை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான வருடம் தான் உங்களுக்கு பொறுமை. நீங்க இவ்வளவு நாள் இருந்த பொறுமை ஏற்ற ஒரு அங்கீகாரம் தான் இந்த 2025ல கிடைக்க போகுது. நீங்க உங்களுடைய நற்பெயருக்கு, நற்மதிப்புக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெகுமானம், ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த 2025ல. இந்த ஆளை தூக்கி அங்க போடுறா, ப்ரமோஷன்ல போடுறா, இவனை நல்லா வேலை செய்யறான், இவனுக்கு நல்ல சேலரி கொடுங்களா அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொன்னதெல்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனைவியை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி இழிவுபடுத்தி பேசுவாங்க. இங்க கணவனை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி மனைவியை இழிவுபடுத்தி பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் 2 பக்கமும் இவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி மற்றவர்கள் பேசும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி இன்னொருத்தர் பேசுவதற்கு யாருக்குமே உரிமைன்றது கிடையாது. ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்க தெரியும், இவங்க யாரு நீ பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மனைவியையும் அனுசரிச்சு அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம நேர்மையா இருந்துக்கலாம், நம்ம அன்போட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக வாழ்க்கையில ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். நீங்க விட்டு கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் மிக அழகாக இருக்க போகுது. இந்த 2025ல இருந்து எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, சில கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா மன ரீதியாக சில இழப்புகள்லாம் இருந்திருக்கும். நம்பி சில பேரெல்லாம் நீங்க காதல் திருமணம் பண்ணிருப்பீங்க. அந்த காதல் திருமணமே உங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். என்னடா இது, நம்ம புரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணோம், இன்னைக்கு எனக்கும் அவருக்குமே பிடிக்கல அப்படின்ற அளவிற்கு அந்த காதல் திருமணமே ஒரு கசப்பாகி நிற்கின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்க கைக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. யாரு உங்களை தவறா பேசினாங்களோ, பழிந்து பேசினாங்களோ, அவர்கள் எல்லாமே மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன் நான் சொல்லியிருக்க மாட்டேன். யாருமே மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான ஒரு வாழ்வு 2025ல கிடைக்கிறதுக்கு ஒரு முழு அனுகிரகமும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய இந்த
2025 பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சாதகமாக இல்லாம வேற யாருக்கு சாதகமாக இருக்கும்? 8ஆம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் உங்களுக்கு சில விதமான ஒரு சூதுவாதுகளை செஞ்சுதான் நீங்க இந்த குடும்பத்துல பிழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால நீங்க தைரியமா சில முயற்சிகளை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு செய்யுங்க. எல்லோருடைய கண்ணுமே உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்துதான் இருக்கும். அதனால மிக மகிழ்ச்சியோடு இந்த 2025 ஒரு நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை தொடங்குங்கள். மிகவும் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்கள போய் கேட்டா தெரியும். ஒவ்வொருத்தரையா நம்ம மைக் பிடிச்சு கேட்டா தெரியும் அங்க என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எல்லா விதமான சுகத்தையும் இழந்து வெறும் துக்கத்தை மட்டுமே அங்க அடக்கி வைத்திருப்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள். சுகமே எதுவுமே கிடையாதுங்க இவங்களுக்கு, வெறும் துக்கம் மட்டுமே வாழ்க்கையில, வேற எந்த விதமான ஒரு லாபமுமே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த வெளிநாட்டுல என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி கூனி குறுகி எவங்கிட்டயோ போய் நம்ம நிக்கிறதுக்கு, நம்ம ஒரு பொழுது போயிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம சொந்த கால்ல நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2025 பல பேருக்கு அதற்கு சாத்தியமாக அமையக்கூடிய வருடமாக இருக்கும். சில பேருக்கு அதுல சில பாதகமான ஒரு செயல்களும் இருக்கும். அதனால கொஞ்சம் அதுல மாத்திரம் ஒரு ஆய்வு செய்து நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வரலாம். மற்றபடி நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அங்கேயே நீங்க சுய தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு நேரம், திடீர்னு யோகங்கள் கிடைக்கக்கூடிய, ராஜ யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. சில பேருக்கு லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு யோகமான ஒரு வாழ்க்கை முறைகள், அடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்த கசப்புகள் எல்லாமே தீர்ந்து மிகவும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மிக முக்கியமாக வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க அங்க இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த 2025 காத்துட்டு இருக்குது. நிறைய திறமைகளை வச்சிருக்கிறீங்க, ஏன் அங்க போய் கூனி குறுகி எங்கேயோ போய் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நீங்களே சுயமாக தொழில் தொடங்குங்கள், நீங்களே சுயமாக சம்பாதிங்கள். எந்த விதமான ஒரு முதலீடும் இல்லாம நீங்க தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த 2025 அந்த கேட்டை நட்சத்திர பெண்களுக்கு. மிக பெரிய ஒரு பதவியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவியவே கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரமோஷனே வரல மேடம், 2 வருஷம் ஆச்சு எனக்கு எந்த விதமான இன்கிரிமெண்ட்டும் போடல, நானும் அந்த கம்பெனிக்கு நாயா பேயா உழைக்கிறேன், எனக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் போட்டாங்க, யார் மேல காண்டா இருக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு மாத்திரம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 2025 உறுதியான இன்கிரிமெண்ட், பதவி உயர்வு எல்லாமே இந்த பெண்களுக்கு காத்துட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு சொல்ல, அதாவது உங்களுடைய பலன்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுடைய, அதாவது நேரமின்மை காரணமாக சில சுருக்கமான தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. அதனால உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.